பெறத்தொழி ஊற்றி கூடி குணக்குடி மச்சான புல் கடற்போ
வரை இந்த தங்கச்சி மீது பாசமே கிடையாது. உண்மைதான் அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றேன். அப்படியா? ஆமாம்மா அண்ணா. இருந்தாலும் அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். என் தோழிகளை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். தேடி பாருங்க. உன்னை தேடி நான் மலர் வன சென்று வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம். தாய் பரந்த மண்ணீரழகை பாடும் கேளின் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடும் கேளி அந்த ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடும் கேளி அப்படி சொல்ல பல்லாண்டு பல கோடி காலங்கள் வாழ்க்கை வளர வேண்டிய குழந்தை வாழ வேண்டியது இப்படி வாழ்த்துவாங்க. எதிர்பார்க்கிறோமா? தாராளமாக நீட்டலால் என் மனதிலே ஒரு ஆசை. அந்த ஆசை என்று வெளிப்படுத்த போகிறேன். வெற்றிலத்த தாக்கத்தை நாங்களாக இருந்தாலும் உங்களை சிறப்புரை பணத்தை ஆராய்ச்சி ஆச்சரியமா வெற்றிலத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த வளர்த்த பாசத்தின் காரணமாக என்னுடைய மகனுக்கு என்னுடைய கரங்களால் முடிசூட்டுவது விட வளர்ப்பு சக்தியாக இந்த தளபதியார் தான் முன்னின்று இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும். ஐயா கொடுங்கள் ஐயா. ஒழுங்கா போடுறாங்க. என்னுடைய அன்பு கட்டளை வளர்ப்பு மகனாகி என்னுடைய மகனுக்கு அன்பு கட்டளை இருந்தாலும் சொல்கிறாய் செய்து முடிக்கிறேன். எதற்காகமா மணிமுடியை இப்படி தட்டி விட்டாய்? அப்பா என்னப்பா உங்களுக்கு யாருடைய கருத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? அவனுக்கு என்ன உரிமை என்னுடைய அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதற்கு? அவன் யாருப்பா? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாயம். அப்படி பெரியவரா அது மட்டுமா நான் காலாத வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். மகளை அடைக்க வைங்க ஜாக்கிரதை. ஒரு வேலைக்காரன் எடுத்து பேசுறாங்க. அமைதியா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெற்றியிலே திலகமாக வைக்கிறோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். அவர் யாரு? யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? அவரை பார்த்து இப்படி தவறான வார்த்தை வரைக்கலாமா? பெற்றெடுத்தது நாங்கள் இருவரும் இருந்தாலும் அவர் உன்னை வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். மார்பீதும் தோல் மீதும் வெள்ளி கிண்ணத்திலே அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உன்னை வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். அப்பேற்பட்ட தளபதியாரை பார்த்து இப்படி தலைமுறையாக பேசக்கூடாது. ஒரு பெண் என்றால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இது 3 பெற்றோர் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்படி இருக்கும் போது ஒரு ஆடவர் அவரை பற்றி பேசலாமா? இது தவறு இல்லவா? பேசவே கூடாது. தன்னுடைய வார்த்தை கேட்க வேண்டும்.
தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமணி சூட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் மணிமணி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? அதான். இவன் கரத்தால் மணிமணி சூட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி தர மாட்டேன். உங்கள் கரத்தால் மணிமணி சூட்டுங்கள், இல்லை என்றால் புறப்பட்டு அவதி அவதிப்பா அவதி அவதி இனிமேல் இந்த இடத்தில் நான் இருந்தால் வீட்டில் உள்ளவர்களை ஆலோசிக்காமல் நானாக முடிவெடுத்தது எவ்வளவு தவறாக போய்விட்டது பார்த்தாயா? அதற்காக நான் பிள்ளையை கேட்க வேண்டும், மனைவியை கேட்க வேண்டும், குழந்தைகளையும் கேட்கணும். ஒரு தனி மனிதனா முடிவெடுத்தா என்ன நடக்கும் என்பதை இப்ப கண்டுபிடித்தேன். என்னுடைய திரைக்கலத்தாரி என்னுடைய மகளுக்கு நானே முடிவெடுத்தேன். என் நாட்டு மாமட்ட வெற்றிடத்தை கடமை முடிந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் இருவரும் நடப்பயணமாக பாத யாத்திரையாக காசிக்கு போகும். நடந்தே போறீங்களா? ஓரமா போவாது, வண்டி ஏற்றிடும். நடு ரோட்லயே போக என்று அப்படிதான் ஆயிருக்கு. கண்ணே, அத்தா, எதையும் சொல்லாதே. புறப்படு போகலாம். ஒரு வார்த்தைக்கு மறுப்பே கிடையாது. தம்பியா வெளிநாடு சென்றிருக்கிறான் படிப்பதற்கு. நாடு வந்தால் மத்தியாக அண்ணனாக இருந்து தங்கையும் அவனையும் பாதுகாக்க வேண்டும். சென்று வரட்டுமா? மகளை முத்தழகி அண்ணன் வார்த்தை கேட்டு நம்மா நாங்கள் ஆண்டுபடி வழிபாடு செய்துவிட்டு உடனே வந்து தங்கா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? இன்னும் செத்துட்டாரு சொன்னாங்களே காவலர். அண்ணா, இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கின்றேன். அப்படியா? இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தொழில்களை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படியா? புறப்படுமா? அமைச்சரே, என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக செய்திருக்கிறார். நான் தவறாக பேசுறதால என்னை மன்னித்து நான் சென்று ஓய்வு இந்த சிங்கத்தை பார்த்து என்ன வார்த்தை கூறினார்? அவளை விடலாம். அவளை பகையாளி குடும்பத்தை உறவாடி கேட்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, வேட்டை காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா, விளக்கை எறியும். ஒருத்த விட்டு தாலி அறுத்தா, நம்ம தாலி அறுத்த பாடு இளவரசி பெருமாள் தலைமையில் அவளை சந்திக்கிறேன். அவளை விட மாட்டேன். ஓடு.
மழை வராது, யாரும் போவாதீங்க. எவனோ ஆவாதவன் மேலே தண்ணி ஊத்துறான், போவாதீங்க. தயவு செய்து யாரும் போவாதீங்க. உங்களை நம்பித்தான் நாங்கள் வந்துக்கிறோம். அம்மா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன காரணம் தெரியுமா? என் நாட்டு கிழவர் சாலை என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். அப்படியே சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்டி. அம்மா இப்படிதான் போகணும். சந்தோஷமா மாறிக்கொண்டே போக வேண்டும். போகலாமா? 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 ஏய் போடி. ராதாரமண கோவிந்தா. மழை வராது, உட்காருங்க உட்காருங்க. குழந்தைகள் கூட மறியுமாடு. மழை வராது, உட்காருங்க. மழை வராது, உட்காருங்க உட்காருங்க. மழை வராது, உட்காருங்க. மனமண்ணு உட்காருங்க. ஒரே ரத்தமா இருக்கு. குச்சி அதெல்லாம் குத்திட்டு வர்றோம். குச்சி குத்தலடா, கடப்பார குத்திருச்சு. என்ன நடந்து தெரியாம ஏன்டா ஓடி வர? என்ன நடந்து தெரியுமா? குள்ள பண்ணி ஏய் வெள்ள பண்ணி ஏய் காட்டு பண்ணி யாரு சரியில்லைம்மா எனக்கு. ஏன்டா துப்பு சேங்குது. நல்ல நேரம். அம்மா பெரியம்மா இருக்கிறாங்க. வயதுக்கு வந்துட்டாங்களா? அண்ணா அது சொல்ல சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷமான செய்தி? அந்த பருவம் ஆகிட்டாங்க. என் தங்கையா வயதுக்கு வந்துட்டாங்க. வயதுக்கு வந்து விட்டா அமைச்சரை பார்க்க வேண்டுமே அமைச்சரே. அமைச்சரே, என் தங்கை கண்டிப்பாக நீங்க மங்கை அதுதான் என் ஆலய விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம், மங்கள வாத்தியம், தான் சிறப்பாக ஏற்பாடு செய்கிறேன். புறப்படுங்கள். கோமதியா பாய் மடிக்கிற எங்க போற? என்ன சொல்றேன்?
ஏன் உட்கார சொல்ல? அப்புறம் மயில நெஞ்சில போட்டுமா? இப்ப போய் சீக்கிரம் படுக்க போட்டேன். வேணாம், வணக்கம். அது மட்டுமல்ல, ஏய் பார்த்தாயா? அவன் தந்தைக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது. மரண விழாவாக இருக்க வேண்டும். தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. வணக்கம். கட்டான உடலழகி, காத்தரவ கண்ணழகி, சிட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வையில் பரச ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்க வானம் மனப்படை. அப்படி இருக்கு. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியவ நாடு. இந்த சத்தியவ நாட்டிலே மிக பெரிய தாஸ்தி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து தற்சிலை பெயர்படுத்தி திரும்ப வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணாக இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா
ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க மேல உயிர் வாழவே முடியாது. ஆனாலும் இந்த ஊர்ல ஆம்பளை யாராச்சும் இருக்கீங்களா? யாருமா இல்ல இல்லையா? ஒரு ஆம்பளை கூடவா இல்ல? இன்னைக்கு கஷ்டம் நடக்கலாம், தூக்கமே வராது. யாராச்சும் வராங்களா பார்க்கலாம் பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு. இந்த ஜாகிர் தண்டலத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. வழியில பானை வர ஓட்டு போச்சு. 5 கிலோமீட்டர் சுற்றிக்கிற வர பணம் பார்க்க போய் என்ன பண்றது? ஏதோ ஒரு மேடம் உட்காந்து இருக்கிறாங்க. அவங்கள அனுப்ப வழி கேட்கல, வழித்தான் கேட்க போறேன். போறாளே போறாளே மண்டி மண்டி அது நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். உண்மையாகவா? இன்னும் எது எங்களை வாய வச்சு மழை வராதான் வைப்பேன்னு நினைக்கிறேன். வைக்க மாட்டேன். மழை வந்தாதான் வைக்கணும். மேடம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என்னது? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் தான் அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். ஐயோ உடம்பு டயர்ட் ஆயிடும். என்ன வந்து வந்து நான் பெயர் சொன்னேன். வந்து வந்து 3 வாட்டி வரும் சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொன்னேன். கற்சிலை. என்ன சிலை? கற்சிலைங்க. ஸ்வீட் கற்சிலை. பியூட்டிஃபுல். ஆஹா வண்டர்ஃபுல். அப்படியா? ஐயோ அதெல்லாம் போகட்டும். Your name? My name? Yes. My name is Osama Pinnadu. என்னது? அடுத்த மாசம் சாமா பிள்ளைடு ஏற்பாடு பணம் 1050 போதுமா? மேடம் என்ன? மேடம் என்னங்க? ஆமா யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து வரல. எங்க இருந்து வரீங்க? அமெரிக்காவுல இருந்து வரேன். அமெரிக்காவா? அமெரிக்கா டோராபுரா மலை. டோராபுராவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அதனால சும்மா வரேன். 1050 ரூபாய் பணம் எடுத்தாதுங்க. எவ்வளோ? 1050. 1050. வாயே வாழைப்பூர இடம் கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியல உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன பத்தி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி தாளாதுக்கு மன மயில நீங்க எதனா சூடி ஏத்தணும். டேய் கையாறாங்க
சீக்கிரம் சொல்லி சரி சரி நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேற்கலாம் கரெக்டா வந்திருக்கேன் புரியலையே. எனக்கு கரண்ட் ஆபீஸ் இது தாங்க ஓமையிருக்கா கரண்ட் ஆபீஸே இதுதானா? ஆமா நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? உண்மைதாங்க கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? ஆமா மேடம் கவுண்டர் உள்ள கையை வச்சா கை மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு லூசா பாக்குறது. அப்படி இல்லைங்க அது கவுண்டர் இல்ல ஓப்பன் தான் இருக்கும் ஓப்பன்லயே இருக்குதா? பரவாயில்ல மேடம். சரி சரி நான் போய் லைன்ல நோ நிக்கிறேன். ஓடி கம்முனு. இறங்க வாங்க எங்கங்க? வாங்க எங்க? வா எந்த ஆபீஸோட இருக்கா? வா நான் ஓ அப்போ வச்சு போறேன். இறங்க ஆமா வெகு தூரம் வந்திருக்கீங்க நீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா தேன் சாப்பிடுறீங்களா ஆர்லிக் சாப்பிடுறீங்களா முட்டை சாப்பிடுறீங்களா அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களா ஐயோ ஐயோ கேட்கறதுலே நான் மறந்து போய்க்கிறேன் அம்மா. எங்க எந்த ஆபீஸ் எல்லாமா இது மாதிரி கேட்கறாங்க? அது நியூ டெக்னாலஜி ஐயோ 1050 உஷா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. உண்மைதானே மன மன மனு கம்பம் ஏறுவாங்க. ஏறுவாங்க பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? வரக்கூடிய ஆம்பளைங்க தான் அப்படியே ஏமா ஏறுவாங்க உன் மேல ஏறுவாங்களா? ஆமா என்ன நீங்க தாங்குறீங்க? அப்படியே நான் கம்பம் ஏறினா கூட எப்படி தெரியுமா ஏறுவேன் லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 ஏறுவேங்க மேடம் என்ன லெகின் பேண்ட்டுக்கு தொடையோட ஓட்டமாதானா? மட மட மடன்னு ஏறிக்கிட்டு மேல போன பிறகு லெகின் பேண்ட் டமானு கீஞ்சு போச்சுன்னா சாக்கு உனக்கு அடிக்காது. நாங்க கீழே நின்று மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான். நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் நீ போட்டா என்ன பிரியாவும் சரி சரி என்ன சாப்பிடுறீங்க போடலன்னா அப்படியே ஆடி நடக்கும் மேடம். ஒயரு மேல எர்த்து ஒயர் ஆடி நடக்கும். சரிங்க கரண்ட் ஆபீஸ்ல போய் ஏங்க இதுல உனக்கு எது பிடிக்கும்? சின்னதா இருந்தா பிடிக்காதா? இதுக்கு தான் எவ்வளவு முன்னாடி வார்த்தைகள் சொல்றீங்க ஆக்சுவலி இது ரொம்ப நாள் யூஸ் ஆகும் அது ரொம்ப நாள் வராது அங்க இதுல இருக்கிற வாசனை தான் இதுல இருக்குது. ஆமா இது ஏன் வானம் இல்லையா? இது ரொம்ப நாள் வருங்க ரொம்ப நாள் உழைக்கும் அது டக்குனு உழைக்கும் போடு, இது எவ்வளவு வானம். என்னதுங்க? ஏங்க, சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. புது சொம்பு நட்டு தருது. சரி மேடம் அதுல என்ன இருக்குது? ஏதோ போறோம். ஐயோ கடவுளே, ஐயோ தாத்தா காலத்துல
ராஜா, கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சுங்களா? கவுண்டர் ஓப்பனாகி 4 நிமிஷம் இருக்கு. அதனால என்னங்க இந்த கதை பத்தி நினைச்சிருந்தா ஒரு ஞாபகங்க. என்ன தெரியுமா? தசாவதார படத்துக்கு பார்த்திருக்கலாம். அதுல வர கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க நீங்க. உலக நாயகன் கமலஹாசன் ஆமா, இந்த கண்ணாடி என்கிட்ட கடை வாங்கி போனா உண்மையாகவா? சரி சரி, கவுண்டர் ஓப்பனாக 5 நிமிஷம் இருக்கு. ஒரு பாட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டெல்லாம் கூடவா பாடுறாங்க. ஆமாங்க. பாடு. அப்படியா? எப்படி தெரியுமா? எனக்கு குடிமகனே குடிமகனே பெருங்குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருங்குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அம்மால பெஜரா போச்சு 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் 1050 ரூபாய் பணம்
பணம் பணம் இருந்தால் குணம் பணம் 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 ஓப்பன் ஆச்சு கவுண்ட் ஓப்பன் ஆச்சு ஓ எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பணம் உள்ள போச்சு போச்சு போன மாதிரி கேக்குது கேக்குதா போச்சுக்குள்ள ஆமாடா அவங்க பிள்ளை போடுறாங்க என்ன அவுட் ஆஃப் சர்வீஸ் அவுட்டு ஆப்பு சர்வீஸ் மேடம் என்னடா பணம் மட்டும் போச்சுள்ள கரண்ட் இருந்ததா பில்லு வராதா டக்குனு கரண்ட் போச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா தான் பில்லு வர நேரத்துக்கு ஆமா சரி பில்லு வந்தா வாங்கிட்டு போலாம் பில்லாம் தர முடியாது கரண்ட் பில்லு கட்டிருப்போம் மேடம் மேடம் இல்லடா அவர் இல்லைன்னா வேலையே ஆகாதான் அவர் தான் இறக்கி மேடம் நோ நான் விரும்புறீங்களா இல்லடா ஜஸ்ட் வலிக்கு மேடம் என்னடா பில்லு கொடுங்க மேடம் போடா அடி பார்த்தா பில்லு கொடுங்க நம்ம என்ன இல்ல அவனை யார் மேல கை வைக்கிறா என்னடா கரண்ட் ஆஃபீஸர் அடிக்கிறாங்க டேய் பில்லா தர முடியாது போடா ஏய் ஏய் இங்க வா உங்களை சிஎம் போன் போடுமா போன் போடுமா ஏற்பட்டான் இருக்கு அது இது வேறடா சிஎம்ஏ அம்மா கையில ஏய் தவறு செய்யறடா பில்லு தர முடியுமா முடியாது முடியாது போடா பில்லு இல்லாத போனா என் பொண்ணாடி தூத்து மேலே அனுப்பி ஓ பில்லு வேணும் ஆமா கரண்ட் ஆஃபீஸ் தானே இது ஆமா கவுண்ட் ஓப்பன் ஆச்சு தானே நான் அறிவு கட்ட முட்டாளே நான் யாரும் தெரியாமல 1000 ரூபாய் கொடுத்துட்டியா கவுண்ட் ஒன்று வச்சுறேன் டேய் நான் யார் தெரியுமா காசு இருந்தால் தா காசு இருந்தா தா இல்லை என்றால் சி சி காசி தா தாசி தாசினா தெவடியா தானே தெவடியா விட்டு 1500 ரூபாய் கட்டிட்டேன் பணம் போயிட்டாவா ஐயோ தெவடியா மேடம் தெவடியா பணம் இல்லாத போனா என் பொட்டாடி கேட்க மாட்டேன் என்ன பண்ணணும் பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில புடிய போடுவான் தெவடியா மேடம் தெவடியா மேடம் வேணுமா பில்லு கொடுக்கணும் டேய் பில்லு வேணுமா அவ்வளவுதானே நான் கொடுக்கறேன்டா நான் கொடுக்கறேன் நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் டேய் எப்படி தெரியுமா கண்ணை திறக்கணும் பில்லு கடத்துக்கிறப்ப கண்ணை திறக்கணும் சுவாமி கைய பிடிக்கணும் சுவாமி வேணாண்டி ஆம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம் வேணாண்டி ஆம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம்
ஆம்பள பாவம் வாங்காத விக்கியோட சாபம். எழுந்துட்டா அமெரிக்காவுல இருந்து நான் வந்த வேகம்னா போடுறா முட்டி. நான் முட்டி போடணுமா? ஆமா, நான் சர்வீஸ்ல எத்தனை பேரை முட்டி போட வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்போ இது இப்போ செஞ்சானே செய்வீங்க. போடுறா முட்டிய. இப்ப ஆம்பளை தான் கீழும். முன்னாடியா? அப்ப நான் பத்து கட்டிடா. தேவன் என்னை பாருங்கள். ஆண்டவரே அதுதான் பில் எடுத்துட்டு போ. எவ்வளோ வீட்டுல 1050 ரூபாய் கரெக்ட் பில்ல கட்ட வந்து 1050 ரூபாய் கோய்தா ஓ ஸ்ரீனிவாசா ஓ தண்டராமா மேடம் எப்படியா மேடம் எப்படியா ஒரு தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். வாயில போடு. யார் வாயில? மேடம் என்ன பணம் இல்லாத போன என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன். ஏறி வேலைக்கு போயிட்டு ஏடிஎம் என்னதான் பண்ணணும்? நிறைய பொண்டாட்டி கிளருக்கு ஓட்டி போட்டுருப்போம். எங்க பேரிக்காருக்கு ஏறி வேலைக்கு தேவையா தர முடியாதுன்னா இதெல்லாம் வேலை கொடுங்க. என்கிட்ட என்ன வேலை இப்போ? நான் மாதிரி தேவையா விட்டுறேன்னா வேலை இருக்க. நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகம்னா அம்மா மாரியாத்தா தாயே நீ தேர் மேல உக்காந்துங்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கட்டிட்டு
என்ன பண்ணணும்? வேலை போட்டு கொடும். உனக்கு வேலை வேணும். அவ்வளவுதானே? இங்க பாருடா, நான் கொடுக்குறேன் உனக்கு வேலை. ஏய், இங்க பாருடா, அன்னைக்கு என்னமோ என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. வராங்களா? ஆமா, அவங்களே ஒரு ஒரு ஆளா ஒரு ஆளா செவடியா முன்னாடி உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணும். ஆமா, டோக்கன் போடுறதா என் வேலை. இந்த வேலைக்கு பேரு என்ன? டாபர் மாமா வேலை. அம்மா, அது சொல்லுங்க போறீங்க. வாங்காதுடா. டாபர் மாமா வேலையா? ஆமாமா, பணம் கட்டி செவரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி செவலாம் டாபர் மாமா. அப்பா, நான் ஒரு டாபருக்கு. அதேதான் நீ ஒரு டாபுரு தான். பணம் கட்டி ஏமாந்தது யாரு? நான் தானா? அவரு என் நீ பாரு. நான் எப்படி பாரு? நான் ஒரு டாபுருக்கு. நீ ஒரு டாபுரு தான். நீ ஒரு டாபுரு தான். என்னடா, டாபுரு மாமா வேலை. இந்த ஊர்ல இறக்கி வாங்கலாம், பாத்துட்டு வா. உன் ரேட் என்னன்னு சொல்லு. அப்படியா? யாரு வராங்க பாரு, யாரு வராங்க? ஏய், என்ன தெரியுமா? பத்தி புடவைய தொட்டா ஆமா 2000 தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தாதையோ. பட்டு புடவைய தொட்டா 1000 ரூபாய், உன் பக்கத்துல வந்து படுக்கோ. 2000 ரூபாய். ஒரு வாரம் மயிறு. தண்ணி குட்டியா தாத்தா கொடுத்தாயி. ஐயா, அனாதை. என்ன ஐயா, ஒரு 2000 எதுக்கு 2000? வேலை செஞ்சு டேய், எதுக்கு இப்ப அவசரமா 2000 இந்த நேரத்துல? பக்கத்துல போய் படுக்க போறோம். பக்கத்துல போய் படுக்கிறதுக்கு 2000மா? என்ன பார்த்து ஒரு கண்டுபிடிச்சாங்க. 10 ஒண்ணு டேய், அது நீ செய்த பாக்கியம். அதனால தான் உனக்கு போட்டியா இருக்குது. 2000 ரூபாய் கொடுங்க. டேய், நாடகம் நல்லா இருந்து 4 மாதத்துக்கு முன்பே தாமதம் கொடுத்தாரு ஐயா. எங்க தான் போய் சொன்னீங்க. அவங்க காலையில அம்போகம் பைசல் பண்ணாதான் நமக்கு பணமே. 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுங்க? 2000 ரூபாய் அட்வான்ஸ் செலவாகி போய் இப்ப கடை வாங்கி டீசல் போட்டு வேனுக்கு என்ன வண்டியா? ஏசி. ஏசி வண்டியா? ஆமா, இப்ப நாளைக்கு ஈட்டர் வச்சு ஆக்க போறோம். பின்னால பார்த்தே நேம் போடு. நல்லா யாரும் புடிச்சிட்டு. அடுத்து என்ன தெரியுமா? மல்லி முல்லை ஜாக்கிட்ட தொட்டா தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தாதைதோ. மல்லி முல்லை ஜாக்கிட்ட தொட்டா உள்ள இருக்கிற தேங்காய் மூடி. சரியா காதுல கேட்கல.
நான் 1050 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு பாதி மாதம் பழக்கூடாது. அடுத்த ரேட்டு வட்ட வட்ட பாவாடை போட்டா ஐயாயிரோ மாமா ஐயாயிரோ உள்ளிருப்ப பப்பாளி பழம் உள்ளிருப்ப பப்பாளி பழம் ஆறாயிரம் தாதா தருகிற தைதம் தருகிற தா தைதோ தைதா தைதோ வட்ட வட்ட பாவாடை பட்டா ஐயாயிரோ கண்ணுக்கு நல்லது 6000 ரூபாய். ஆமா ஒரு ரேட் எவ்வளோ? பரவாயில்ல கேள்வி செல்லும் 6000 ரூபாய் எடுத்துக்கணும். 6000 ரூபாய் கைட்டு உங்க கச்சிலை சந்திக்க வந்தீங்க. ஏய், என்னடா இது? ஐயா சட்டி சுத்ததடா. புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா நாலு தெரிஞ்சு நடந்து விட்டு நல்லது கெட்டது தெரிந்ததடா மகனே ரோகிதாஸ். ஆமா, என்னடா? என்ன வேலை இது? என்ன கேள்வி? பேசுறீங்க. உனக்கு என்ன வேலைங்க? நான் வேலையை விடு. எதுக்கு வந்தீங்க? டாபர் மாமா வேலை. ஆ? நீ எங்க வந்துக்கிற? ஏய், எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உனக்கு காதலியா? ஆமாண்டா, யார் அது? அவன் பெயர் கச்சிலை. நமக்கு முன்னாடியே கருத்து பிள்ளை கட்ட வந்துக்கிறான். ராஜா என் பிள்ளையை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? ஏன் மேடம்? அக்கா வந்துட்டீங்களா